வாட் இஸ் சவுண்ட் டிசைன்? சவுண்ட் டிசைன் அப்படிங்கிறது மெயினாக ஹாலிவுட்டில் சொல்கிறது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறது தான் சவுண்ட் டிசைன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ஒர்க் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், இதுக்காக நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தெரியுமா? ரெகுலராக ஹேரான் படத்தில் வந்து ஒரு கிராண்ட் பியானோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வாலி சாரும் கமல் சாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் ஒரு பியானோ இறக்குவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இறக்குவாங்க. ஸோ சவுண்ட் டிசைன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஆடியோகிராஃபர், ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒரு படத்தில் பிகினிங்லேருந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜிலேருந்து டப்பிங்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து ரீ ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங், ஃபைனல் மிக்சிங் வரைக்கும் ஒரு ஆடியோகிராஃபர் இருக்கிறது அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. இல்லை நேரடியாக போய் எடுக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு நாய்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பேஸாக அதை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வி ஆட் அஞ்சின்ட்டு ஒரு படம் ஷியாம் பிரசாத் ரெட்டி சார் ப்ரொடியூஸ் பண்ணது, சிரஞ்சீவி சார் நடிச்சது. ஸோ அது நீங்கள் இப்போ சேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரிஜினல் சவுண்டு லைவ் ரெக்கார்டிங். அடுத்த நாள் ஸ்டுடியோக்கு வரும்போது அந்த வண்டி அங்கே காணும். என்னன்னு கேட்டால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மியூசிக் சவுண்ட் டிசைன் எல்லாமே ஒன்று அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர் அப்படின்னு ஒரு மெயின் டெக்னீஷியன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஆடியோகிராஃபர்னு இருக்கணும் அப்படிங்கிறது. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்பிஆர் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது அவார்ட் வின்னிங் சவுண்ட் இன்ஜினியர் மிஸ்டர் தரணிபதி அவர்கள். ஹாய் சார், வெல்கம் டு த ஷோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சவுண்ட் டிசைன்? சவுண்ட் டிசைன் அப்படிங்கிறது மெயினாக ஹாலிவுட்டில் சொல்கிறது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறது தான் சவுண்ட் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ சவுண்ட் டிசைன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஆடியோகிராஃபர், ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒரு படத்தில் பிகினிங்லேருந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜிலேருந்து டப்பிங்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து ரீ ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங், ஃபைனல் மிக்சிங் வரைக்கும் ஒரு ஆடியோகிராஃபர் இருக்கிறது அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. ஒரு கேமராமேன் எப்படி லைட்டிங் டிசைன் பண்ணுறாங்களோ அந்த ஒரு ஆடியோகிராஃபர் டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மியூசிக் சவுண்ட் டிசைன் எல்லாமே ஒன்று அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லை. நீங்கள் எப்படி சவுண்ட் டிசைனை டிஃபர் பண்ணுவீங்க? இல்லை, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர் அப்படின்னு ஒரு மெயின் டெக்னீஷியன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஆடியோகிராஃபர்னு இருக்கணும் அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ அப்படி பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு படம் முடிச்சுட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு டப்பிங் ஒரு தியேட்டரில் பண்ணுறாங்க, அங்கே வேற ஒரு சவுண்ட் இன்ஜினியர் பண்ணுறாரு, எஃபெக்ட்ஸ் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் பண்ணுறாரு, மியூசிக் ரெக்கார்டிங் வேற ஒருத்தர் பண்ணுறாங்க, மிக்சிங் வேற ஒருத்தர் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஆடியோகிராஃபர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கண்டினியூஸாக ரைட் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து இருந்தால் டெஃபினட்டாக இன்னும் பெட்டராக வரும். இப்போ வந்து சவுண்ட் டிசைனிங்கிற ஒரு செக்டாரில் அது கீழே என்னென்ன ஒர்க் வருது, ஃபாலி இந்த மாதிரி செக்டார் இருக்கு இல்லையா, அது என்னென்ன மாதிரி ஒர்க்கில் தாண்டி கடைசியில் வந்து சவுண்ட் டிசைனிங் முடியும்? சவுண்ட் டிசைனுங்கிறது வந்து அதாவது மிக்சிங்க்கு ப்ரிலிமினரி ஸ்டேஜ், அதில் தான் சவுண்ட் டிசைனிங். மிக்சிங்ன்றது நீங்கள் எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து மிக்சிங் இன்ஜினியர்கிட்ட கொடுக்கும்போது அந்த மெட்டீரியல் அவர் மிக்ஸ் பண்ணுவார். ஸோ சவுண்ட் டிசைனிங் இஸ் ப்ரையார் டு மிக்சிங். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் பிரபு சாலமன் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் மேக்ஸிமம் அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல், அது சார்ந்த மாதிரியே இருக்கும். ஸோ நேச்சுரல் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம சவுண்ட் டிசைன் பண்ணுறோம். இப்போ ஒரு ரேஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணுறோம். ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி சார் இருக்குது? இல்லை, எல்லாமே சவுண்டுன்றது எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த அந்த படத்தோட ஜானர் என்ன, அது என்ன மாதிரி மூடில் போகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் சீன் டு சீன் கூட நமக்கு வந்து சவுண்டிங்கில் மாறுதல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாரர் ஃபிலிம், அது கூடிய சவுண்ட் டிசைனிங் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ப்ரெசன்டேஷனே வேறு மாதிரி இருக்கும். இப்போ பிரபு படங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஓரியன்டாக இருக்கும், சாஃப்டராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அந்த சீனோட மூட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஒரே கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறாருன்றப்போ அவருடைய பூட்ஸோட சவுண்டு ஷுட் பி அந்த அத்தாரிட்டி இருக்கணும் அந்த பூட் சவுண்டில். அதே போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வராரு, ஃபேமிலியோட இருக்கிறாருன்றப்போ நீங்கள் அந்த அத்தாரிட்டி கொடுக்க வேண்டாம், அது சாஃப்டன் பண்ணிடணும். ஸோ இதுதான் சவுண்ட் டிசைன். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் டைலாக். அந்த கேரக்டருடைய மூடை இட் ஷுட் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட். ஏன் சார், இப்போது ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த காலத்தில் இந்த சவுண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சவுண்ட் வச்சே வந்து நிறையா படத்தில் மேக்ஸிமம் படத்தில் அதே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து நிறையா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆடியோகிராஃபர் ஒரு படத்துக்குன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு தெரியும் என்ன மாதிரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த அந்த ஒரு
ஒரு டெக்னீஷியன், ஆடியோ டெக்னீஷியனை ஒரு படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுன்றது இட்ஸ் மேண்டட்டரி. இருந்தால் டெஃபினட்டாக நல்லபடியாக வரும். கண்டிப்பா. இப்போ வந்து உங்களுக்கு டேரக்டர்ஸ் இன்புட் குடுப்பாங்க. ம். பட் அதை மீறி நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி அதில நீங்க காமிக்கணும். இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி ஹேண்டில் இல்லை, பண்றாங்க? அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது ஒரு டைரக்டர் என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த சீன்லேயோ அந்த ஷார்ட்லேயோ, என்ன வேணும் அவருக்கு, ஏன் அந்த இடத்துல கட் பண்ணியிருக்காரு, ஏன் க்ளோஸாக போட்டிருக்காரு, அந்த பேட்டர்ன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிரியேட்டிவிட்டி யூ கேன் Yeah. கான்ட்ரிபியூட் மோர். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நீங்க வந்து ஒரு ஸ்டேட் அவார்ட் வின்னர். ஸோ நீங்க அந்த ஸ்டேட் அவார்ட் ரிசீவ் பண்ணும்போது, அதுக்கு உங்க ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும்போது, அது எப்படி ஃபீல் ஆகுது? அதை பத்தி கொஞ்சம் ஷேர். டெஃபினட்டாக ஹாப்பியாக தான் இருக்கும். அது நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு ரெகக்னிஷன் வருது, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா டெஃபினெட்லி அது என்ன மூவி? அதை பத்தி ஷேர். யாதுமாகின்ட்டு ஒரு படம், அது 2010 பண்ணது. ஓகே, ஓகே. இப்போ ஹாரர் மூவின்னு சொன்னீங்க. இப்போ ஹாரர் மூவின்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு சவுண்ட் டிசைன் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் நம்ம டிஃபரன்ஸ் காமிக்கணும் இல்லை, அப்படின்ற டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எல்லா ப்ராசஸ் முடிச்சிடுறீங்க, ஷூட்டிங் முடிச்சிடுறீங்க, எடிட் முடிச்சிடுறீங்க, எல்லாம் முடிச்சுட்டு தான் ஃபைனல் ஸ்டேஜில் வருது இல்லைங்களா? அந்த நேரத்தில் அதில் என்ன பண்ண முடியுமோ தான் பண்ண முடியுமே தவிர யூ கேனாட் ரீக்ரியேட் த என்டையர் திங் அகேன். அந்த அந்த ஷார்ட்டும் அந்த எடிட்டிங் பேட்டர்ன்லையும் என்ன டேரக்டர் சொல்ல வர்றாருல நீங்கள் என்ன இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் சவுண்டில். ஓகே சார். அந்த நீங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கமலஹாசன் சார் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு. ஸோ ஹேராம் படத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? இந்த மாதிரி ஒரு இன்புட்லாம் உங்கள்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும்னு நினச்சாங்க? அவர் வந்து இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அது எல்லாருக்கும் தெரியும். ஹேராம் படம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணேன் நான். அதாவது அவர் அந்த படத்தை வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தார். ஸோ சில சவுண்ட்ஸ் வந்து அங்கே லொக்கேஷனில் நாய்ஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே ரீக்ரியேட் பண்ணணும். அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா அந்த படத்தில் யூஸ் பண்ண ப்ராப்ஸ் இன்க்ளூடிங் ஷூஸ்லேருந்து கன்னு, என்ன கன் அந்த ஷாட்டில் யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஸ்டுடியோவில் டம்மி புல்லட் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அங்கே ஃபயர் பண்ணி எடுத்து தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது. அதே போல் அதில் எல்லாம் விண்டேஜ் கார்ஸ் வரும். அவருக்கு வந்து எந்த காரு, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லைக் 20-25 கார்ஸ் தெரியல, எல்லா காருடைய சவுண்டும் அவருக்கு நினைவில் இருக்கும். நீங்கள் மாற்றி ஒரு முறை வந்து சவுண்டு கிடைக்கல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒன்று ரீப்ளேஸ் பண்ணதுக்கு இந்த இந்த காருடைய சவுண்டு இது கிடையாது, போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப ரீடூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்டான வேலை தான் பார்ப்பாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு படமே ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அதோட அவுட்புட் வந்து எல்லா தேட்டர்லையுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு அது ஒரு தேட்டரில் போய் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா அதோட கஷ்டமா இருக்கும் இல்லையா? டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த மாதிரி தேட்டர்ஸ் இன்னுமே அப்கிரேட் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ எல்லா தேட்டர்லையுமே டால்பி அட்மாஸ்ன்னு போடுறாங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லா தேட்டருமே டால்பி அட்மாஸ் கிடையாது. நீங்கள் சிட்டி தேட்டர்ஸ் வரைக்கும், மல்டிப்ளெக்ஸஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அவுட் சைட் சிட்டி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த தேட்டர் ஓனர் அவங்க டிசைட் பண்ணுறது தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒன்றும் இந்த தேட்டரில் வந்து நான் டிசைன் பண்ணது ப்ராப்பராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கிற மாதிரி இங்கே நம்ம ஊரில் தேட்டர் சொல்கிறீங்க? நிறைய தேட்டர்ஸ் இருக்குது, சத்யம் இருக்குது, பிவிஆர்ஸ் இருக்குது, அதெல்லாம் குட் தேட்டர்ஸ். சினிமான்னு வந்துட்டா எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, டைரக்ஷன், ஆக்டிங், சினிமாட்டோகிராஃபி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. வை யூ சூஸ் சவுண்ட்? சவுண்டை நான் சூஸ் பண்ணல ஆக்சுவலாக, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அது. ஓ. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் சேலமில் கிடச்சப்போ போக விருப்பம் இல்லாமல் இதில் வந்து சேர்ந்தேன். அப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஐ காட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் அதுவே ஒரு பேஷன் ஆகிடுச்சு, லவ் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் சென்னையில் வேற ஒரு இடத்துல தான் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது எப்படி இங்கே அப்ரோச் பண்ணீங்க? எந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? எது காலேஜில் சொல்லுங்கள்? இந்த சவுண்ட் டிசைனிங் இருக்கட்டும். இல்லை, காலேஜில் சொல்கிறீங்களா காலேஜ் முடிச்சுட்டு சொல்லுங்கள்? காலேஜ் முடிச்சுட்டு. காலேஜ் முடிச்சுட்டு ஐ வாஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் சவுண்டில், பாஸ்ட் அவுட் 1988. முடிச்சுட்டு வெளியே வரப்போ காலேஜில் இருந்த ஒரு அட்மாஸ்பியர் வேறு, இண்டஸ்ட்ரிக்கு வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. ஸோ மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிற மாதிரி தான் வந்தது. ஓகே சார். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது கிடைக்கிற ஒரு ரெகக்னேஷன் சவுண்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளியே வரலங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? இங்கே சவுத் இந்தியாவில் இல்லை. ஓ. நார்த்தில் இருக்குது, ஹாலிவுட்டில் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது, சவுத்தில் பர்டிகுலராக இல்லை. இப்போது எப்படி சொல்ல, இப்போ ஒரு சவுண்ட் டிசைன் ஆகணும்னு நினைக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அவங்க என்ன பேசிக்காக அவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது அவங்க மஸ்ட் இது தெரிஞ்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நீங்கள்
அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறாங்க என்ன கொடுத்து? சவுண்ட் இன்ஜினியர் மட்டும் கிடையாது, எனி ஒன் who wants to come into cinema, ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் மேலே, அந்த தொழில் மேலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஷன் இருக்கணும். பேஷன் இருந்துட்டாலுமே 50% ஆஃப் தி வெல் யூ கிராஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது, பர்டிகுலர்லி சவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வரும், சாஃப்ட்வேர்ஸ் வரும், மோரோவர் தென் கிரியேட்டிவ் ப்ராசஸ். அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டின்றது உங்களுக்குள்ளே வர்றது இன்பார்ன். பட் நீங்கள் படிக்க வேண்டியது எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும், எலக்ட்ரிக்கல் படிக்கணும், அப்புறம் சாஃப்ட்வேர் படிக்கணும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட சவுண்டு கொஞ்சம் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இந்த ஒர்க் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், இதுக்காக நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறோம். அதாவது பர்டிகுலராக ஹேராம் படத்தில் வந்து ஒரு கிராண்ட் பியானோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வாலி சாரும் கமல் சாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, பேக்ரவுண்டில் ஒரு பியானோ இறக்குவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இறக்குவாங்க. அந்த பியானோ அறுந்து கீழே விழுந்து நொறுங்கிடும். இப்போ ஒரு கிராண்ட் பியானோ எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அது எப்படி கீழே விழுகும், விழுந்தா என்ன சத்தம் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது, நம்மளா கிரியேட் பண்ணுறது தான். ஸோ நாங்கள் பல விதங்களில் ட்ரை பண்ணோம், பட் கமல் சார் வாஸ் நாட் ஹாப்பி. அப்புறம் ஒரு நாள் என்ன ஏன் வரல அப்படின்னு, இது ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் 3 months ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ரொம்ப நாள் கழித்து ஏன் வரல அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ஒரு கிராண்ட் பியானோ கீழே விழுதுன்னா அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியாது, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து விழுதுன்னா எவ்வளோ எந்த ஃபோர்ஸில் விழுதுன்னு தெரியாது அப்படியான்னு சொல்லிட்டு போயிட்டார், ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஸ்டுடியோவில் ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று இருந்தது. என்ன ஃப்ரிட்ஜுன்னா அதுக்கு சொன்னாங்க, இன்னைக்கு ஃப்ரிட்ஜை மேலே தூக்கி போட்டு மேட்ச் பண்ண முடியுமா பாருங்கன்ட்டு. ஸோ அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டு அது கூட ஒரு கிட்டாரை உடச்சி அந்த அந்த கீ சவுண்டுக்காக உடச்சி பலதெல்லாம் கம்பைன் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னார். இதை நீங்கள் படத்தில் பார்க்குறது அதுதான், இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறதுல நீங்கள் கொடுத்த அந்த அவுட்டு தான். அதே போல் அஞ்சின்ட்டு ஒரு படம் ஷியாம் பிரசாத் ரெட்டி சார் ப்ரொடியூஸ் பண்ணது, சிரஞ்சீவி சார் நடித்தது. அவர் மாதிரி ஒரு இன்னொரு ஃபேனட்டிக் லவர் ஆஃப் சினிமா நான் பார்த்தது கிடையாது. ஸோ அவர் கம்பெனியில் ஒரு பெட்ஃபோர்டு வண்டி இருக்கும், ஒரு சேஸ் சீக்வன்ஸ் சிரஞ்சீவி சார் அந்த பெட்ஃபோர்டு ஓட்டிகிட்டு போவார். அந்த பெட்ஃபோர்டோட சவுண்டு ஒரு பெக்கூலியராக ஒரு சவுண்டு வரும். ஸோ அவர் என்ன சொன்னால், தர்னி கோ ரெக்கார்ட் ஆல் தீஸ் திங்ஸ் லைவ்ன்ட்டார். ஸோ போய் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, ஸோ இங்கேருந்து கம்யூனிகேஷன் தான். ஸோ அது நீங்கள் இப்போ அந்த சேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரிஜினல் சவுண்டு லைவ் ரெக்கார்டிங் எடுத்தது. அடுத்த நாள் ஸ்டுடியோவுக்கு வரும்போது அந்த வண்டி அங்கே காணும். என்னன்னு கேட்டால் அதை எடுத்து ஸ்கிராப்புக்கு போட்டார். காரணம் என்னென்னா, என் படத்தில் இந்த வண்டி சவுண்டு வேறு எந்த படத்துலையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிராப் போட்டார். அந்த மாதிரி ஒரு ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம உள்ளே வரும்போது இருந்த ஒரு ப்ராசஸ்க்கும் இப்போ நிறையா டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்க நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. எது வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது? அட்ராக்டிவ்ன்றதை விட வந்து இன்னைக்கு டெக்னாலஜியில் உங்களுக்கு மோர் கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட்ஸ் நிறைய ஸ்கோப் இருக்கு. பழசை விட இப்போ நீங்கள் ஆமாம் நிறைய பண்ணலாம், இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பண்ணலாம். பட் அந்த காலத்தில் என்னன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் வாஸ் இன் ஒன் பாயிண்ட். சினிமா ஸ்கோப் கூட கிடையாது, 35 mm சின்னதாக இருக்கும், ஒரே ஒரு ஸ்பீக்கர்லேருந்து தான் எல்லா சவுண்டும் வரும். ஸோ உங்கள் கண்ணும் ஒரு இடத்துல தான் இருக்கும், உங்கள் லிசனிங்கும் ஒரு பாயிண்ட்லேருந்து தான் இருக்கும். ஸோ ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் ஒரு பாயிண்டில் இருந்தது. இன்றைக்கெல்லாம் சினிமா ஸ்கோப்பு ஐமேக்ஸ் அப்படின்றப்போ இப்படி சுற்றி 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 ஃப்ரேம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 5.1, 7.1, 9.1 அட்மாஸ். ஸோ எங்கே வேணாலும் சவுண்டு போடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலைன்னா ஆடியன்ஸ் டிஸ்ட்ராக்ட் தான் ஆவாங்களே தவிர அந்த கதையிலையோ டேரக்டர் சொல்கிற விஷயத்துலையோ ஃபோக்கஸ் இருக்காது. அதான் சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஹேராமுக்கு வந்து ஒரு பியானோ உடைச்சி அதுலேருந்து நம்ம ஒரு சவுண்ட் கொண்டு வரக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ற மாதிரி சொன்னீங்க. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது ஈஸி ஆயிடுச்சு அந்த மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, அது வந்து கிரியேட்டிவிட்டிங்க, அது வந்து கிரியேட்டிவிட்டி. அந்த அந்த சவுண்டு வேணும்ன்ட்டு டேரக்டர் விரும்புனதுனால அது அந்த அந்த டெடிக்கேஷன் இருந்தது. இன்னைக்கு ஓகேனா ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. அது எல்லாரும் கேட்கறது இல்லை, சிலர் பர்டிகுலராக வேணும்னு கேட்குறாங்க. அதே போல் சேது பண்ணும்போது பாலாவுடைய ஃபர்ஸ்ட் படம், அதில் வந்து விக்ரம் தலையடிப்பாங்க இன்ட்ரோல் பிளாக். அதில் என்னென்னவோ ட்ரை பண்ணோம், பாலா ஹாப்பியாக இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு சவுண்டில் உள்ளே இருந்த பாலி டெக்னீஷியன் ஏதோ ஒரு தெர்மோகோல் வச்சு ஏதோ அப்படின்னாரு. இது என்னதுன்னாரு, அது என்ன தெரிலங்க, ஏதோ பண்ணாங்க, அதுதான் வேணும். இப்போ அது நீங்கள் படத்தில் பார்க்குறது இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காம பண்ணி ஒரு சிலது ஆகும்போது ஆமாம் அது ஒரு பிரச்சனை ஆகும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஃப் யூ லவ் இட்
இஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ கிழக்கு சீமையில பண்ணும்போது இந்த மாட்டு வண்டி சவுண்ட் வாஸ் கிவன் பை டைரக்டர் பாரதிராஜா சார் கொடுத்த சவுண்டு தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறேன். அப்படியே வேஷ்டி மடிச்சு கட்டின்னு போய் அவரே தான் கொடுத்தாரு அந்த வீல் சவுண்ட். அவங்க உள்ள வந்து ஒர்க் பண்றாங்க. மோரோவர் ஒரு டேரக்டரோட இன்புட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இருந்தா ஈஸி டு ஒர்க். அதாவது இப்போ என்னுடைய சீன் இப்படிதான் இருக்கணும் சவுண்டு, இதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு டேரக்டர் அதை நோக்கி வேலை செய்யறது ஈஸி. இது இல்லை சார் வேற மாதிரி பண்ணுங்க, வேற மாதிரினா வேற என்ன மாதிரி பண்ணணுன்றதை நீங்க இன்புட் கொடுத்தாதான் நாங்கள் அந்த டார்கெட்டுக்கு வேலை செய்ய முடியும். ஸோ டேரக்டர் வந்து எனக்கு இப்படிதான் வேணும்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சவுண்ட் டிசைனர்ஸ் இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சி இப்போ ரீசெண்டாக படமாக இருக்கலாம் இல்லை சவுண்ட் டிசைனர்ஸாக இருக்கலாம், உங்களை அட்ராக்ட் பண்ண யாராக இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க, என்னோட ஜூனியர்ஸ் இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர். மென்ஷன் சம் மூவி நான் நிறைய போய் தேட்டரில் பார்க்கறது இல்லைங்க உண்மையில. ஆமாம், இப்போ நான் போய் ரீசெண்ட் ஃபிலிம்ஸ் எதுவும் நான் போய் பார்க்கல. ஓகே சார். சார் இப்போ வந்து பிரபு சாலமன் படமாக இருக்கட்டும், கிருஷ்ணவம்சி படம் அவங்களோட மூவிஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒர்க் எப்படி அதில் ப்ராசஸ் அவங்க கொடுக்குறாங்க? கம்ப்ளீட் ஃப்ரீடம், ரெண்டு பேர்கிட்டையும் கம்ப்ளீட் ஃப்ரீடம். நீங்கள் பண்ணிடுங்க, அவங்க உள்ளே வர மாட்டாங்க. இப்போ அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் சவுண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களா சார்? அது வந்து எப்படி நேரடியாக போய் எடுக்கிறீங்களா இல்லை சம்திங்? இல்லை, நேரடியாக போய் எடுக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு நாய்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பேஸாக அதை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வி ஆட் நிறைய நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் ஆட் பண்ணுவோம், இல்லை பிச் அப் பண்ணுவோம், பிச் டவுன் பண்ணுவோம் டு ட்ரமடைஸ் விஷுவல். எப்படி இப்போ க்ளோஸ்அப்பில் ஒரு சிங்கம் வச்சுருக்காரு அப்படின்னும் போது அதோடைய உருமல் ஷுட் பி யூனோ ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த நேச்சுரலி சிங்க உருமல் வச்சிங்கன்னா அது வராது, கொஞ்சம் ட்ராமா பண்ணணும். ஸோ தட் அதெல்லாமே ஸ்டுடியோவில் பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்போ என்னதான் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு இது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி இருக்குல்ல, இது இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எதை மென்ஷன் இல்லை, கஷ்டம்ன்ட்டு எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு டார்கெட் இதுதான் எனக்கு வேணுன்ற டேரக்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டார்கெட்டை நோக்கி வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கொண்டு வந்துடலாம். ஸோ அது கரெக்டாக கஷ்டம்ன்றது எதுவுமே கிடையாது, யூ கேன் பிரிங் இட். ஓகே சார். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சம் டிப்ஸ் கொடுக்கலாம்ல? இப்போ நான் ஆக்சுவலாக வந்து காலேஜில் கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய காலேஜஸில் செமினார்ஸ் எடுக்கிறேன். ஸோ எம்சிசியில் எல்லாம் பர்சனலாக நீங்கள் ஏதாவது ரன் பண்ணுறீங்களா சார்? நம்ம சவுண்ட் டிசைன் அது பர்சனலாகவும் கிளாஸஸ் எடுக்கிறேன் நான். ஓகே. உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னா வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் எப்படி? ப்ராசஸ் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ லவ் பண்ணும் ப்ரொஃபஷனல் சவுண்டு லவ் பண்ணு கற்றுக்கோ. ஸோ இப்போ நான் எடுக்கிற கிளாஸஸ் வந்து சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி, உனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். அது இருந்தாலுமே 50% நீ படித்த மாதிரி, மீதி 50% தான் நீ தியரி படிக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ நீ ஒரு ஆப்பிள் வரையணும் அப்படின்னா ஆப்பிளை எதில் வேணால் வரையலாம். பென்சிலில் வரையலாம், க்ரையானில் வரையலாம், பெனில் வரையலாம், சார்கோலில் வரையலாம், ஆயில் பெயிண்டிங்கில் வரையலாம், பேப்பரில் வரையலாம், கிளாத்து, கேன்வாஸ், இது எல்லாத்துலேயும் வரையலாம். ஆனால் இது எல்லாமே டூல்ஸ். இப்போ சவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேருங்கிறது ஒரு டூல் மட்டும்தான். ஆனால் உன்னுடைய ஆப்பிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மைண்டில் இருக்கணும். அது பச்சை கலராக இருக்கணுமா, சிவப்பு கலராக இருக்கணுமா, பாதி கடிச்சதாக இருக்கணுமா, இலையோட இருக்கணுமா, ஆப்பிளோட ஷேடோ வந்து நீளமாக இருக்கணுமா, இல்லை சின்னதாக இருக்கணுமா, எப்படி உன்னோட ஆப்பிள் எப்படி இருக்கணுன்றது உன் மைண்டில் இருக்கணும். அந்த மைண்டில் நீ ஃபிக்ஸ் பண்ணினா நீ எந்த கருவி வேணாலும் வச்சுட்டு எதில் வேணாலும் நீ வரையலாம். அதே போல் உனக்கு பிளாங்காக ஒரு சைலண்டாக தான் படம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இதுக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது நீ படம் பார்க்கும்போதே உனக்கு சவுண்டு கேட்கணும். ஸோ நான் சொல்லித்தர்றது வந்து லிசன் டு த பிக்சர், சி த சவுண்ட். பிக்சரை நீ லிசன் பண்ணணும். சைலண்டாக தான் ஓடும், ஆனால் ஓடிட்டு இருக்கும் போதே உனக்கு கேட்கணும், இது இங்கே வரும், இது வரும்ன்ற ஒரு கிராஃப். அதை நோக்கி நீ வேலை செய்யும். அது இருந்துட்டாலுமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர், இன்னைக்கு எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் தெரியும். சாஃப்ட்வேர்ன்றது ஒரு 2 நாளில் கற்றுக்கலாம். அதில் மாஸ்டர் ஆகி ஒரு சவுண்ட் டிசைன் பண்ணவே முடியாது. கொடுக்குற படத்தில் ஏன் டைரக்டர் ஒரு கட் பண்ணியிருக்காரு, ஏன் க்ளோஸ்அப் போட்டிருக்காரு, எவ்வளோ டூரேஷன் க்ளோஸ்அப் இருக்குது, அந்த எடிட் பேட்டர்னையும் டைரக்டர் சொல்கிற வர எமோஷனையும் புரிஞ்சுக்கிட்டா சவுண்ட் இஸ் வெரி ஈஸி. ஓகே சார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைதியில் ஒரு சீன் எடுத்துக்கலாம். போயிட்டுருக்கும், ஒரு சாங் போயிட்டுருக்கும், ஹீரோ பாஸ் பண்ணி போவாங்க. அந்த நேரத்தில் வந்து என்னென்னா அந்த கையில் விலங்கு இருக்கும், அதோட வந்து பின்னாடி அதோட இதை கொடுத்துட்டே இருப்பாங்க, சவுண்ட் மட்டும். ஸோ அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக சில பேர் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எந்தளவுக்கு புரிஞ்சு பண்ணுவாங்க? இல்லை, அதுதான் இப்போ டைரக்டர் வந்து தன்னுடைய சீன் இப்படி வேணும், இப்போ இது வந்து ஒரு கண்டினியூட்டி, இது ஒரு மெசேஜ் கொடுக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் சவுண்டு வந்து
இது வந்து அந்த சீனை எலிவேட் பண்ணுதுன்றதோ அல்லது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சவுண்ட் வந்து ஆடியன்ஸை வந்து முன்னாடி உள்ள சீன்ஸை ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு கண்டினியூட்டி சவுண்ட்ஸ்னு சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணலாம். அது கிரியேட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி டைரக்டர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது. இதில் இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபிலிம்னா உஸ்பெகிஸ்தான். நம்ம ரமேஷ் பிரசாத் சார் தான் இங்கே பண்ணார். ஓகே. மிக்ஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் மிக்சிங்கும் நான் பண்ணேன். அப்போ வந்து 5.1லாம் கிடையாது, டிடிஎஸ் டால்பி எதுவுமே கிடையாது, மோனோ தான். ஸோ அந்த படம் பண்ணும்போது என்டையர் டெக்னீஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் யூனிட் டைரக்டர்னா மெயின் டைரக்டர், செகண்ட் யூனிட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் யூனிட் எடிட்டர், செகண்ட் யூனிட் எடிட்டர், ரெக்கார்டிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் ரெக்கார்டிஸ்ட்டு, அத்தனை நடிகர்களும் யூஸ்பெக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருந்தாங்க ஸ்டுடியோவில். டப்பிங் பண்ணி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணி, அப்புறம் மிக்ஸ் பண்ணி. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக மியூசிக் ரெக்கார்டிங் அப்படின்னும் போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பக்கத்துலேயே மைக் வச்சிருவோம், ஏன்னா நாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து அவங்களுடைய ஒரிஜினல் நேட்டிவ் ஹார்ப்பு அந்த மாதிரி எல்லா மைக்கையும் தூக்கி மேலே வச்சுட்டாரு அந்த ரொம்ப சீனியர் ரெக்கார்டிஸ்ட்டு. எனக்கு அப்போ ஆக்சுவலாக புரியல, மேலே வச்சா நாய்ஸ் வருமே. கிட்டத்தட்ட 20-30 மைக்னா ஒரு மைக்லேயும் நாய்ஸ் வந்தால் மொத்தம் 20 மைக்கில் எவ்வளோ நாய்ஸ் வரும்? நாய்ஸோட ரெக்கார்ட் பண்ணுங்கன்றது. அப்படிதான் பண்ணோம். ஆனால் அதோடைய அருமை வந்து ஃபைனல் மிக்சிங்கில் தான் தெரிஞ்சுது. நீங்கள் மியூசிக்கை வந்து ஏற்றி இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த நொட்டேஷன்ஸே வந்து ஏறி இறங்கும். ஸோ அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யூர் டைம் சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ.